வணக்கம், வெல்கம் பேக் நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்னைக்கு முள்ளங்கி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது முள்ளங்கி என்னெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். தக்காளி போட்டு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நறுக்குன முள்ளங்கியும் போடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைப்போம். முள்ளங்கி வேகட்டும். தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிக்கணும். முள்ளங்கி போட்டோன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைப்போம். முள்ளங்கி கொஞ்சம் வெந்தோன்னா உப்பு போடலாம். முள்ளங்கிக்கு தேவையான உப்பு போடணும். மூடியை ஓப்பன் பண்ணி அப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் லைட்டாக வேகணும். வெந்தோன்னே உப்பு போடுவோம். திருப்பி மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பூண்டு போடுவோம். நசுக்கி வச்சா பூண்டு போடணும் மேலே. இந்த முள்ளங்கிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு போட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தனியா பொடி, காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி, மிளகாப்பொடி தனியா பொடி போட்டோன்னே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் முள்ளங்கியில் போட்டாகும். முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். பூண்டு எதுக்கு போடுறோன்னா அந்த முள்ளங்கியோட வாசத்தை எடுத்துரும். அதுக்காக பூண்டு சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முள்ளங்கி ஃப்ரை ரெடி, சர்வ் பண்ணுறதுக்கு.